திருமறை கலாமன்றம் ஸ்தாபகர் அருட்கலாநிதி நீ மரிய சேவியர் அடிகள் நினைவு பேருரை 2025. அழகியல் ஒரு ஆன்மீக நோக்குநிலை. கலாநிதி திருமதி A.N. கிருஷ்ணவேணி. 1/4/2025. கலை தூது கலையகம், பிரதான வீதி, யாழ்ப்பாணம். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கின்ற பங்கு தந்தையர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஏனைய ஆர்வலர்கள், இந்த திருமறை கலாம் என்ற பிரதி பணிப்பாளர்கள் உட்பட எமது பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட எமது தலைவர் பேராசிரியர், வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களே, ஏனைய இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆர்வலர்களே, பல்கலைக்கழக பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அருட்கலாநிதி நீக்கிலாம்பிள்ளை மரிய சேவியர் அடிகளாரது நினைவில் பங்கு கொண்டு அமைதி பெறுவதற்காக இங்கு நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். எமது அடிகளாரை நினைக்கும் தோறும் அவரது கருணையோடு கூடிய சிரித்த முகம் மனக்கண்ணில் தோன்றுகிறது. அடிகளாரோடு பழகிய காலங்கள் குறைவாக இருந்தாலும் அவை மிகவும் காத்திரமானவையும் பயனுள்ளவையும் ஆகும். திருமறை கலாமன்றம், கலை தூது கலையகம், கலை தூது அழகியல் கல்லூரி தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இங்கே எங்களுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நீக்கிலாம்பிள்ளை மரிய சேவியர் அடிகளார் சமய துறவியாக, பங்கு தந்தையாக, தத்துவ ஆசிரியராக, நாடக ஆசிரியராக, நடிகராக, நாடக எழுத்துருவாளராக, ஒரு வழிகாட்டியாக பல வகைப்பாகங்களில் பங்களிப்பு செய்த பெருமதிப்புக்கு உரியவர். அடிகளார் நோய்வாய்ப்பட்டு 2021 ஏப்ரல் 1 பூவுலகை விட்டு அமரத்துவம் அடைந்து விட்டார். அவரது பணிகளையும் பங்களிப்புகளையும் மீட்டு பார்க்கிறோம். தத்துவத்துறை சார் நூல்களில் எஸ்ஏஸ் ஆன் சைவ சித்தாந்த என்ற நூல் சைவ சித்தாந்த தத்துவம் பற்றி ஆழமான புலமைத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தோடு தொடர்புடைய வகையிலே ஒரு பேருரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சைவ சித்தாந்த தத்துவத்திலே அவருடைய நூல் வெளியீட்டுரையும் நான் தான் இங்கு செய்வதற்காக வந்திருந்தேன். ஆன காரணத்தினாலே மற்றது சைவ சித்தாந்தத்தை தனியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ பொது இடத்திலே பேசுகின்ற போது அவருடைய கலைப்பணி, அவருடைய சமூக பணி எல்லாவற்றையும் இணைத்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. நானும் 2-3 தலைப்புகளில் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிற போது இறுதியாக அவருடைய பணிகள் எல்லாவற்றையும் இணைத்து அழகியல் ஒரு ஆன்மீக நோக்குநிலை என்ற வகையிலே இந்த தலைப்பை நான் அமைத்து கொடுத்தேன். உண்மையில் சைவ சித்தாந்தம் என்பது ஒரு தமிழர் பாரம்பரியத்திலே ஒரு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னிந்திய தத்துவமாக, தமிழர் தத்துவமாக சைவ சித்தாந்தம் விளங்குகிறது. வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், திருமுறைகள், மெய்கண்ட சாத்திரங்கள் என்று இந்த சைவ சித்தாந்த தத்துவம் வளர்ச்சி பெற்ற ஆழமான ஒரு புலமைத்துவ மரபிலே வந்த ஒரு தத்துவம். அதிலே அவர் ஜெர்மன் பல்கலைக்கழகத்தில் ஒரு PhD பட்டத்தை பெற்றுள்ளார். அவருடைய புலமைத்துவத்தை, அவருடைய நூலை முழுவதுமாக வாசித்து அதனை வெளியீட்டுரை செய்தபோது எனக்கே வியப்பாக இருந்தது. ஒரு சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள், சைவ சித்தாந்தத்தை கற்றறிந்தவர்கள் எழுதுவதை விடவும் ஒரு ஆழமான புலமைத்துவத்தோடு ஒவ்வொரு சொற்களையும் விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த 36 தத்துவங்களையும் விளக்கிய அருமையான ஒரு நூலை அவர் ஆங்கிலத்திலே தந்திருக்கிறார். அந்த வகையில் இப்போ சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் என்ன, ஏனைய தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, உலகளாவிய ரீதியாக கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம்
இந்து மதத்தில் கூட சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று சொல்லப்படுகிற 6 சமய பிரிவுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அவை எல்லாம் கூறுகின்ற விடயங்கள் அடிப்படையில் ஒன்றுதான். மார்க்கங்கள் வேறாக இருக்கலாம், அடையப்படுகின்ற வழி, அடையப்படுவது, சாத்தியப்படுவது ஒன்றுதான். அந்த வகையில் கலைப்பணியோடு தத்துவ பணியையும் ஆழமாக செய்த ஒரு புலமைத்துவ பின்னணியில் அவர் 50 ஆண்டுகள் 1965 2015 பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் அந்த திருமறை கலாம் என்ற கலைப்பணிகளை கொண்டாடும் முகமாக திருமறை கலாமன்றம் பொன்விழா ஆண்டின் மாதாந்த நிகழ்ச்சி தொடரை நடத்தியது. அதில் ஆடிப்பொத்தூரலுக்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்திருந்தமையையும் நான் ஒரு கௌரவமாகவே நினைத்து பார்க்கிறேன். மேலும் கலை தூது நீ மரிய சேவியர் அடிகள் ஒரு பன்முக பார்வை என்ற ஆய்வு தொடரில் 9வது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் சந்தர்ப்பத்தை எனக்கு திருமறை கலாம் என்ற பிரதி இயக்குனர் ஜோன்சன் ராஜ்குமார் வழங்கியமையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இந்த ஆய்வில் அடிகளாரின் அன்புக்குரிய திருமதி வைதேகி செல்மர் எமில் அவர்கள் மரிய சேவியர் அடிகளாரின் இலக்கிய நாடக எழுத்துருக்கள் மீதான ஒரு பார்வை என்ற தலைப்பில் ஆய்வினை நிகழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது. மேற்குறிப்பிட்ட விடயங்களோடு தொடர்பு படுத்தி அடிகளாரின் கலைப்பணிகள் பற்றி நோக்குமிடத்து சிறு வயதிலிருந்து, குறிப்பாக தமது 7 வயதிலிருந்தே நாடகங்களிலும் கூத்துகளிலும் நடித்த அனுபவமுடையவராக அவர் விளங்குகிறார். அவர் தமது 15வது வயதில் எழுத்துத்துறையில் ஈடுபாடு கொண்டு மலரும் தமிழகமே மறைந்து விடாதே என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை பேரருள் திரு தியோகு பிள்ளை ஆண்டகை அவர்களால் பாராட்டப்பட்டதுடன் கலைச்சுடர் என்ற மலரில் பிரசுரிக்கப்பட்டு சிறப்பு பெற்றது. தமது 23வது வயதில் ரோமாபுரியில் உள்ள வத்திக்கான் புனித பேதுருவானவர் பேராலயத்தில் 1962 குருப்பட்டம் பெற்றமை அவரது சமய வாழ்வில் ஒரு நிறைவை தந்தது. இவ்வாறு அவர் தமது பணிகளில் திரைப்படத்துறையிலும் கவனம் செலுத்தினார். 1962 இலங்கை திரும்பி புனித பத்திரசியார் கல்லூரியில் ஆசிரியர் பணியில் இணைந்து கல்வி பணி ஆற்றிய காலத்தில் இத்தாலிய மொழி திரைப்படம் ஒன்றினை பாவ சங்கீர்த்தனம் என்ற பெயரில் தமிழுக்கு மொழிபெயர்த்து டப்பிங் செய்து அதனை திரைப்படமாக திரையிடுவதற்கு காரணமாக இருந்தார். இத்திரைப்படம் யாழ் மறை மாவட்டம் எங்கும் பங்குகள் தோறும் திரையிடப்பட்டு மக்கள் மத்தியில் சமய ரீதியாகவும் திரைப்பட அனுபவமாகவும் தாக்கத்தை உண்டு பண்ணியது. மன்னார், நாரந்தனை, குருநகர், உரும்பிராய், அச்சுவேலி போன்ற இடங்களில் பங்கு தந்தியாக இருந்ததுடன் அக்காலங்களில் ஒரு சிறந்த பிரசங்கியாகவும் பணிபுரிந்தார். மொழிப்புலமை, கலை ஆர்வம் அடிகளாரை பல்வேறு துறைகளில் சிறப்படைய செய்தது. 1966 திருமறை கலாமன்றத்துக்கு பெயரிட்டு அதனை ஒரு நிறுவனமாக இயக்கியதுடன் பல நாடகங்களையும் திருப்பாடுகளின் காட்சிகளையும் எழுதி நெறிப்படுத்தினார். குருநகர் பங்கு தந்தையாக 1970 இருந்த காலப்பகுதியில் கலைப்பணிகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். கோட்டையை பின்னணியாக கொண்ட பேரரங்கில் அன்பில் மலர்ந்த அழகு காவியம் என்ற மிகப்பெரிய திருப்பாடுகளின் காட்சியை 1971 நாடகமாக மேடியேற்றினார். பின்னர் படைச்சட்ட அரங்கிலும் அது காட்சியாக நாடகமாக போடக்கூடிய வகையில் பலிக்களம் என்ற பெயரில் எழுதி நெறிப்படுத்தினார். திருப்பாடுகளின் காட்சி கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அவர்களது சமய நம்பிக்கை பக்தியை வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. பலிக்களம் வீடியோ திரைப்படமாகவும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. எல்லாவற்றுக்கும் காரணமாக அவரது கல்வி புலம், மொழி புலமை, ஈடுபாட்டுடன் உள்ள தூய்மையுடன் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பாங்கு யாவும் சமூகத்தில் முதன்மை பெற்றவராக அவரை விளங்க வைத்தது. 1974-77 கால பகுதியில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் முதுகலை மாணி கற்கையை பூர்த்தி செய்து கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வினையும் மேற்கொண்டார். 1978 ஜெர்மன் மொழியை கற்று ஜெர்மன் பசாவு பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த தத்துவத்தில் மற்றொரு கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார்.
1988 ஆயர் தியோக பிள்ளையினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறையை பொறுப்பேற்று விரிவுரையாளராக பணியாற்றும் ஆலோசனை முன்வைக்கப்பட்ட போதிலும் தனது விருப்பமின்மையை வெளிப்படுத்தி ஆயரின் அனுமதியுடன் திருமறை கலாமன்றத்தினை மீள்கட்டமைப்பு செய்து சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் பதிவு செய்து அதனை ஒரு பெருங்கலாச்சார மையமாக மாற்றி பல்வேறு பணிகளை ஆற்றத் தொடங்கினார். அவரால் 1989 ஆரம்பிக்கப்பட்ட கவின்கலைகள் பயிலகம் இன்று கலை தூது அழகியல் கல்லூரியாக பெயர் மாற்றம் பெற்று இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அடிகளாரின் கலைப்பணிகள் இலங்கையில் மட்டுமன்றி நாடு கடந்து பரவியமை உலகளாவிய ரீதியில் இலங்கை மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருந்தது. பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, நோர்வே போன்ற பல நாடுகளிலும் அவரால் திருமறை கலாம் என்ற கிளைகள் நிறுவப்பட்டு பணியில் பங்கு கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நமது பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு கூறியது போல 1993 பலிக்களம் நாடகம் பிரான்ஸ் மன்றத்தினரால் பாரிஸில் மேடியேற்றப்பட்டது. 1997 பெருமுயற்சி எடுத்து 12 கலைஞர்களை அழைத்து கொண்டு வடலி கூத்தன் கலை பயணம், இது ஒரு தமிழரனுடைய அடையாளமாக வடலி கூத்தன் கலை பயணம் என்ற பெயரில் ஐரோப்பாவுக்கான கலை பயணத்தினை மேற்கொண்ட நிலையில் ஜெர்மன் ஆன்மீக பணியகம் அவருக்கு கலை தூது என்ற பட்டத்தை வழங்கி கௌரவத்தமையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று வரை கலை தூது நீ மரிய சேவியர் அடிகளார் என்று நாம் அழைப்பதற்கு இதுவே காரணமாயிற்று. இவ்வாறு இவரது கலைப்பணிகளை நாம் செய்த ஒவ்வொன்றையும் நாங்கள் பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் அவருடைய பணிகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கலாம். மிகவும் சுருக்கமாக அவருடைய பணிகளின் அடிப்படையில் அவர் ஒரு ஆன்மீக ரீதியாக கலைகளை மையப்படுத்தி தத்துவார்த்த ரீதியாக கலைகளை எவ்வாறு விளக்கம் கொடுத்தார் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இன்று அழகியல் ஒரு ஆன்மீக நோக்கு நிலை, அதனுடைய அறிமுகம். அழகு என்பது எல்லாருக்கும் பிடித்தமானது. அழகு எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. ஆனால் எல்லா அழகும் அனுபவத்தை தருவன அல்ல. ஆன காரணத்தினாலே கலையோடு தொடர்புடைய தூய அழகு, பியோர் பியூட்டி, தூய அழகியல், பியோர் எஸ்தெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த அழகியல் இங்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அழகியல் கலையியல் தளத்தில் ஒரு ஆராய்ச்சி துறையாக விளங்குகிறது. கலை வடிவங்களின் ஊடாக மனித அடையாளம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. காலத்துக்கு காலம் மனிதனது தேவைகளையும் அழகியல் அபிலாசைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் படைக்கப்பட்டவை கலைகள். கட்டிடம், சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம், இலக்கியம் போன்ற கலை வடிவங்களின் அழகியல் அம்சங்களை விளக்குவது அழகியல். அழகு கலைக்குரியது மட்டுமல்ல, அழகு இயற்கையிலும் உள்ளது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கலைகளிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மனிதனை பற்றிய ஓர் அறிகை முறையாக விளங்கும் கலைகளின் அழகு கூறுகளையும் உணர்ச்சி கூறுகளையும் தர்க்க ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் விளக்குவது அழகியல். இது ஆங்கிலத்தில் ஈஸ்தெட்டிக்ஸ் என்று வழங்கப்படுகிறது. ஈஸ்தெட்டிக்ஸ் என்ற ஆங்கில சொற்பதம் புலன் உணர் திறன் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது. நேரடியாக நாம் ஈஸ்தெட்டிக்ஸ் என்றால் அழகியல் என்று பாடங்களை போட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது நேரடியாக புலன் வழியாக ஒன்றை உணர்கின்ற ஆற்றல் என்ற ஒரு அர்த்தத்தில் அந்த சொல்லு கையாளப்பட்டது. புலன் வழியாக கண்டும் கேட்டும் அறிந்தும் உணர்ந்தும் அனுபவித்த விடயங்களை கலைப்படைப்பாக உருவாக்குதல், உருவாக்கப்பட்ட கலைகளை அனுபவித்தலும் ரசித்தலும் என கலை உருவாக்கம், கலை ரசனை என்ற பிரதான விடயங்களை ஆய்வு புலமாக கொண்டு பல்வேறு அழகியல் கொள்கைகளை அழகியல் முன்வைத்துள்ளது. மேலத்தைய அழகியலில் 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஜெர்மன் கலை கொள்கையாளரும் நவீன மெய்யியலின் தந்தையான ரெனே டேகார்ட்ஸ் என்பவரை பின்பற்றியவரும் ஃப்ரெட்ரிக் வூல்ஃப் என்னும் பிரெஞ்சு தத்துவஞானியின் மாணாக்கருமான ஏஜி பாம்கார்டன் 1714, 1762,
என்பவரே முதலாக ஈஸ்தட்டிக்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்தினார். பாம்கார்டனை பொறுத்தமட்டில் இயற்கையில் காணப்படும் அழகாயினும் கலையில் படைக்கப்பட்ட அழகாயினும் புலக்காட்சியின் மூலமே சென்ஸ் பர்செப்ஷன் பெறப்படுகின்றன. புலக்காட்சி என்பது ஒரு ஆக்க செயல்முறை ஒருங்கிணைப்பாக கொள்ளப்படுகிறது. கிரியேட்டிவ் இன்டகிரேஷன் ஆரம்பத்தில் புலன்வழி அறிவாக கொள்ளப்பட்டாலும் இஸ்தட்டிக்ஸ் காலப்போக்கில் சுவை பற்றிய ஆய்வாக முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. சுவை ரசனை, ஆங்கிலத்தில் டேஸ்ட் அல்ல ப்ராப்ளம் ஆஃப் டேஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் சுவை பற்றிய கோட்பாட்டு உருவாக்கமும் இடம்பெற்றதை நோக்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் அழகியல் ஒரு தனித்துறையாக வளரத் தொடங்கிய நிலையில் பாம்கார்டன் முன்வைத்த அழகியல் விளக்கத்திற்கு மேலும் இறுக்கமான முறையில் விளக்கம் தந்தவர் ஜெர்மானிய கருத்து முதல்வாத சிந்தனையாளரான இமானுவேல் காண்ட். 1724 இருந்து 1704 ஆவார். இவரை தொடர்ந்து ஹெகல் என்பவரும் ஈஸ்தட்டிக்ஸ் என்ற சொல்லை ஏற்றுக்கொண்டு அதன் எண்ணக்கரு மற்ற விடயங்களுக்கு உரிய புதிய வடிவம் கொடுத்து அகராதியில் அச்சொல் இடம்பெற காரணம் ஆயினர். இதே காலப்பகுதியில் ஆங்கில தத்துவ ஞானியான டேவிட் ஹியூம் 1711 1776 என்பவரும் சுவை பற்றிய ஆய்வில் ஆழமாக ஈடுபட்டார். இக்கால பகுதியில் சுவை திறனாய்வு, விமர்சனம், சுவை தீர்ப்பு பற்றிய விவாதங்கள் ஆரோக்கியமான முறையில் இடம்பெற்றன. மேலத்தைய கலை அழகியலின் வளர்ச்சி அண்மை காலத்ததாயினும் அதன் சுவடுகளை பண்டை கிரேக்கர்களிடமே காணலாம். கலை மெய்யலாளர்களை பொறுத்தமட்டில் பிளேட்டோ, அரிஸ்டாட்டிலிடமிருந்து பெறப்பட்ட கலை கொள்கைகளை பிற்காலத்தில் வளர்ச்சி பெற்றதுடன் இற்றவரைக்கும் ஆய்வுக்கும் கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தப்படுகின்றன. கிரேக்க சிந்தனையாளர்கள் கலை அழகு பற்றி ஆராய்வதில் மிகுந்த கவனம் செலுத்தியதுடன் அவை மக்களை சென்று சேர வேண்டும் என்பதுடன் மக்கள் வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்பட்டன என்பதை விளக்குவதிலும் கவனம் செலுத்தினர். கலைஞர்களின் ஆற்றல் என்பது உணர்ச்சிகளை தோற்றுவிப்பதுடன் அவற்றை கலைப்படைப்பாக உருவாக்குதல் என்பது பிளேட்டோவினாலும் அரிஸ்டாட்டிலினாலும் மற்றும் கிரேக்க ரோமானிய அணி இலக்கணக்காரர்களினாலும் அறியப்பட்டிருந்தது. கலை தரும் அழகு அனுபவம் புலங்காட்சியிலிருந்து சயின்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் ஓ சென்சரி நாலேஜ் பெறப்படுவது என்று கூறும்போது புலங்காட்சி சாதாரண காட்சியிலிருந்து வேறுபட்டது. அழகியல் பொதுவாக அழகு பற்றி ஆராய்கிறது என கொண்டாலும் அது அதற்கும் அப்பால் பரந்த அளவில் விடயங்களை ஆய்வு செய்வதாக உள்ளது. மேலும் கலை பற்றிய கொள்கை ரீதியான ஆர்ட் தியரி விளக்கங்களையும் நடத்தை முறைகளையும் மோட்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் கலை அனுபவத்தையும் ஆய்வு செய்கிறது. கலை கொள்கைகளின் அடிப்படையில் கட்டிடம், சிற்பம், ஓவியம், இசை போன்ற கலைக்கூறுகள், கலை வடிவங்கள் ஆராயப்படுகின்றன. அழகியலுக்கு உரிய முறையியலூடாக கலையின் உருவக்கூறுகள் ஆராயப்படுகின்றன. கலை அதன் பிரதிநிதித்துவம், உருவம், உள்ளடக்கம், வெளிப்பாடு போன்ற அம்சங்களை கொண்டுள்ளது. கலையில் அழகு என்று நோக்கும்போது அழகியல் ரீதியான அழகு, ஈஸ்தட்டிக்கலி பியூட்டிஃபுல் என்றால் என்ன, அது எத்தகைய அர்த்தத்தை கொண்டுள்ளது என தூய அழகியல் பற்றி ஆராய்கின்றனர். அழகு இயற்கையில் காணப்படலாம், உலகில் எத்தனையோ பொருட்கள் அழகுடையனவாக காணப்படலாம். ஆனால் அவை யாவும் அழகியல் அனுபவத்தை தரவல்லனவா என்பதே கேள்வியாகும். மனிதனால் படைக்கப்பட்ட கலைகளின் மூலம் பெறப்படும் அனுபவம் ஒன்றே அழகியல் அனுபவத்தை தரவல்லது. அதுவே புலன்களுக்கு இன்பம் தரும் தகுதிப்பாடு உடையது. அழகு என்பது ஒரு பொருளை மையப்படுத்திய புறவயமாகவும் அப்பொருளை சுவைக்கும் அகவய தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அணுகுமுறைகளில் ஆராயப்படுகிறது. அழகு ஒரு பொருளின் தனி அழகு அல்ல. ஒரு சித்திரத்தையோ சிற்பத்தையோ பார்த்து அழகாக உள்ளது என்று கூறும்போது அப்பொருட்கள் நம்மை ஈர்க்கும் அல்லது கவரும் இயல்புகளை கொண்டுள்ளன என்பதும் அதனால் அவை ஏனைய பொருட்களில் இருந்து வேறுபடுகின்றன என்பதும் தெளிவாகிறது. அப்பொருளின் அழகு என்பது பல்வகைத்தான தன்மை இயல்புகளும் ஒன்றிணைந்த சம் டோட்டல் ஒரு பண்புதான். அளவு, நிறம், இயல்பு ஆகிய யாவும் பொருத்தமான முறையில் இணைந்து வெளிப்படும் ஒத்திசைவு பொருத்தம், ஹார்மனினஸ்
பார்ப்போருக்கு அழகுணர்வை தரும் என்ற கொள்கை பண்டைய இந்திய பாரம்பரியத்திலும் பண்டைய கிரேக்க சிந்தனைகளிலும் இடம்பெற்றது. இந்த வகையில் முதலில் இந்திய அழகியல் என்று சொல்லுகிற போதே அது சமஸ்கிருத அழகியலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த சமஸ்கிருத அழகியலை நாங்கள் தமிழ் துறை சார்ந்து தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கண நூல்களை மையப்படுத்திய தமிழர் அழகியல் சிந்தனையை முற்படுத்தி நோக்கும்போது அந்த இந்திய அழகியல் முழுமை பெறுகிறது என்று கூற வேண்டும். அப்போ எங்களுக்கு சமஸ்கிருத அழகியல் என்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பல நூல்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் சான்ஸ்கிரிட், பொயட்டிக்ஸ் என்று பல நூல்கள் காணப்படுகிறது. அது அணி இலக்கணம், அலங்கார சாஸ்திரங்களை மையப்படுத்தியதாகத்தான் வளர்ந்து வந்துள்ளது. எங்களுக்கு இப்போ ஒரு கட்டிடமாக இருந்தால் வாஸ்து சாஸ்திரம், சிற்பக்கலையாக இருந்தால் சிற்ப சாஸ்திர நூல்கள், ஒழுக்க விதிகள் நீதிநெறிகளாக இருந்தால் தர்ம சாஸ்திரம், காமம் இன்பம் போன்றனவாக இருந்தால் காம சாஸ்திரம் என்று நாங்கள் எல்லாவற்றுக்கும் சாஸ்திரங்களை வைத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னறி கலை மரபுகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இப்போ நடனம் என்று சொன்னால் நாட்டிய சாஸ்திரம். இப்போ நாட்டிய சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் அது இந்திய பாரம்பரியத்தில் முதல் அழகியல் நூலாக ஒரு ஈஸ்தட்டிக் ட்ரீட்ரைஸாக கொள்ளப்படுகிறது. அதே போல் தமிழர் மரபிலே நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் காரணமாக உள்ளது. அதே போல் இப்போ நாங்கள் கிரேக்க அழகியல் பற்றி பார்க்குற போது அரிஸ்டாட்டிலினுடைய கவிதையியல், பொயட்டிக்ஸ், அந்த பொயட்டிக்ஸில் எங்களுக்கு கிடைத்தது துன்பியல் சார்ந்த பகுதிகள் கிடைத்தபடியினால் நாங்கள் அவற்றை ட்ராஜடி அல்லது ட்ராஜிக் இமோஷன்ஸை மையப்படுத்தி அவருடைய கவிதையியலை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக உள்ளது. அப்போ இதில் சமஸ்கிருத அழகியல், தமிழ் அழகியல் என்ற பகுதிகள் மிகவும் கலை சொற்கள் நிறைந்த உணர்ச்சிகளை பற்றிய பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிற ஸ்தாயி பாவங்கள், விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவங்கள், அந்த விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவங்களின் மூலமாக ஒரு நடனத்திலே எவ்வாறு உணர்ச்சிகள் கொண்டு வரப்படுகின்றது. சமஸ்கிருத கவிதை இயலை எடுத்துக்கொண்டால் அந்த கவிதைக்கு நீண்டகால சர்ச்சையாக இருந்தது, கவிதைக்கு உயிராக அமைவது எது? வாட் இஸ் த சோல் ஆஃப் த பொயட்ரி? ஒரு கவிதைக்கு உயிராக அமைவது எது? அப்போ கவிதைக்கு உடலாக அமைவது எது? இந்த சால் பாடி ரிலேஷன்ஷிப் என்பது எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவ கருத்துக்களை மையப்படுத்திய ஒரு கோட்பாடாக கலைகளுக்குள்ளேயும் அது வந்துவிட்டது. பேராசிரியர் ஹிரியண்ணா சொல்லுவார், எங்களுடைய ஈஸ்தட்டிக் தியரிஸில் ஒரு பகுதியாக அமைவது இந்த ஹியூமன் வேல்யூஸ் அல்லது புருஷார்த்த தத்துவங்களின் கோட்பாடு. இந்த புருஷ அர்த்தம், மனித இலட்சியம், புருஷார்த்த கோட்பாடு, அறம், பொருள், இன்பம், வீடு, இதை நாங்கள் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷன்னு சொல்லுகிறோம். திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலை பற்றி பேசுகிறது. நாலாவதாகிய வீடு பேறு இந்த 3 நாளும் அடையப்படுவது என்பது எல்லாருக்கும் விளக்கமான ஒரு உண்மை. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் அழகியலை பார்க்குற போது தான் இந்த கலைகள், அழகியல் ஒரு ஆன்மீக சாதனமாக அமைந்து விடுகின்றன. ஆன்மீக சாதனம், சாத்தியம் என்ற 2 சொற்களை நாங்கள் பார்க்கிறோம். சாதனம் என்பது கருவியாகவும் சாத்தியம் என்பது அடியப்பட்டதாகவும் காணப்படுகிறது. இட் இஸ் அன் எண்ட் இன் இட்செல்ஃப் என்று சொல்லப்படும். அது பிறகு ஒரு வழியாக போய் அமையாது. அப்போ நாங்கள் அறம்பொருள், இன்பம் என்ற 3ஐயும் முறையாக பின்பற்றுகின்ற போது 4வதாகிய வீடு பேறாகிய மோட்சத்தை பெற முடியும் என்ற ஒரு கோட்பாட்டை மையப்படுத்தித்தான் இந்த அழகியல் ஆன்மீக நோக்கு நிலையாக பார்க்கப்படுகிறது. எல்லா மதங்களும் மனிதனுடைய உயர்ந்த குறிக்கோள், உயர்ந்த இலட்சியம் வீடு பேறு அடைதல். அது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பெயர்களினாலே அவற்றை அழைக்கலாம். இப்போ லிபரேஷன் தியாலஜி என்று நாங்கள் சொல்லுகிறோம். லிபரேஷன் விடுதலை. இப்போ எங்களுடைய அரசியல் விடுதலை என்றால் கூட லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போது நாங்கள் லிபரேஷன் என்றால் வெறும் அரசியல் விடுதலையை பார்க்குறோம். ஆனால் இது ஆன்மீக விடுதலை. அப்போ ஆன்மீக விடுதலை என்பது
அதற்கு கோயில்கள், கோயில் வழிபாடு, கிரியைகள், சடங்கு முறைகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் கலைகள் எவ்வாறு மோட்ச சாதனமாக அமையலாம், அந்த ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் இந்த அழகியல் ஆன்மீக நோக்கு நிலை என்ற அந்த எண்ணக்கரு இங்கே முன்வைக்கப்படுகிறது. அப்போ இதில் நாங்கள் கவிதையை பற்றி பேசுகிறோம். இந்திய பாரம்பரியத்தில் கவிதை என்று சொன்னால் சொல்லும் பொருளும் சேர்ந்தது கவிதை. யார் கவிதை எழுதினாலும் அது சொல்லும் பொருளும் சேர்ந்தது கவிதை. தேர்ந்த சொல்லும் ஏற்புடை பொருளும் கொண்டது கவிதை. இந்த விளக்கங்கள் பாமகர் என்பவரினால் காவிய அலங்காரம் என்ற நூலிலே சொல்லப்பட்ட வடமொழி குறிப்புகளை மையப்படுத்தி நாங்கள் கவிதைக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறோம். அது சப்தார்த்த சகித காவியம் என்று சொல்லப்படும். சப்தமும் அர்த்தமும் சேர்ந்தது காவியம். அதாவது சொல்லும் பொருளும், வேர்ட் அண்ட் சென்ஸ். நான் சென்ஸ் என்றதை நாங்கள் அப்போது தான் விளங்கி கொண்டோம், மீனிங்லெஸ். அப்போ சொல்லும் பொருளும் சேர்ந்தது காவியம் என்ற வகையிலே இங்கு இந்திய கலை அழகியலை பொறுத்த மட்டில் விரிவான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. மற்றது காமசூத்திரத்தை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். வாத்சாயனர் என்பவரினால் எழுதப்பட்டது, நந்திகேஸ்வரர் என்பவரினால் உரை எழுதப்பட்டது. அங்கே 64 கலைகள் பேசப்படுகிறது. எல்லாமே கலைகள் தான். ஆனால் நாங்கள் ஃபிலாசபி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற ஒரு அடிப்படையில் சிலவற்றைத்தான் நாங்கள் நுண்கலைகளாக பார்க்குறோம். இப்போ கட்டிட சிற்ப ஓவியங்களை ஒரு காண்பிய கலை வடிவங்களாகவும் விசுவல் ஆர்ட்ஸாகவும், இசை நடனம் நாடகம் போன்றவற்றை ஆற்றுகை கலைகளாகவும், இலக்கியத்தை மொழியை ஊடகமாக கொண்ட ஒரு வேர்பல் ஆர்ட்டாக, ஒரு மொழிக்கலையாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுடைய சமஸ்கிருத பாரம்பரியத்தில் ரச பிரம்மவாதம், நாத பிரம்மவாதம், வஸ்து பிரம்மவாதம், சப்த பிரம்மவாதம் என்ற இந்த 4 கலைகளை பற்றித்தான் பேசப்பட்டு இருக்கும். அப்போ எல்லாவற்றிலையும் இந்த ரச என்ற சொல்லு அங்கே வருகிறது. ரச என்றால் இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும், அதிகமான விளம்பரங்களை பார்க்குறோம். ரசம், டேஸ்ட், சுவை. எங்கள் எல்லாருக்கும் கொத்தமல்லி ரசம் எல்லாருக்கும் தெரியும். அதை சரியாக விளங்கி கொள்கிற போதே ஒரு கலையினுடைய சாரமாக, சுவையாக கொள்ளப்படுவது இந்த வடமொழியிலே பேசப்படுகிற ரசம் என்ற சொல்லு. RASA ரச, RAS ரஸ் என்ற வினையடியாக தோற்றம் பெற்றது. சுவை, அது ஒரு ஃப்ளேவர், இப்படியான ஒரு அர்த்தத்தில் எங்களுடைய கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் நேச்சர் இன் ஆர்ட் என்ற நூலில், கலையில் இயற்கையின் திரிபு என்று தமிழில் சொல்லலாம். ஆனால் தமிழில் அந்த நூல் கிடையாது. அதிலே அவர் மிக விளக்கமாக இந்த கலை அனுபவங்கள், கலை ரசனை பற்றி பேசியிருப்பதை பார்க்குறோம். அப்போ இங்கே ரச பிரம்மவாதம், இந்த பிரம்மம் என்ற சொல்லை கொண்டு வருகிற போது நான் அதற்கு விளக்கம் தந்து தான் ஆக வேணும். எவ்வாறு என்று சொன்னால், இந்த உபநிடதங்களில் பேசப்படுகிற பரம்பொருள் கடவுளுக்கு பிரம்மம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லா கலைகளோடும் அந்த பிரம்மத்தை தொடர்பு படுத்தி ரச பிரம்மவாதம், அது நடனம், நாடகம், நாட்டியம் போன்ற கலைகளினால் வருகின்ற அனுபவத்தை குறித்து நிற்கிறது. அதே போல் வஸ்து பிரம்மவாதம், வஸ்து என்பது வசிப்பிட கலை, வாஸ்து வித்யா கட்டிடக்கலை, கட்டிடக்கலையோடு தொடர்புடையது சிற்ப ஓவிய கலைகள். ஆன காரணத்தினாலே வஸ்து பிரம்மவாதம் என்பது கட்டிட சிற்ப ஓவிய கலைகளை குறிக்கும். நாதம் என்பது ஓசை, ஒலி. இறைவன் மீது பாடுகின்ற போது ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று திருமுறைகளே பாடப்படுவதை பார்க்கலாம். ஆன காரணத்தினாலே அது இசையோடு இசையை குறித்து நிற்கிறது. சப்தம், நான் பேசுகின்ற போது சப்தம், பேச்சு, சொல். ஆன காரணத்தினாலே சப்த பிரம்மவாதம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்ட கலைகளை குறித்து நிற்கிறது. அதிலே முக்கியமான கலை கவிதை கலை. அந்த கவிதையை நாங்கள் பார்க்கின்ற போது கலைகள் எல்லாவற்றிலும் உன்னதமான ஒரு கலையாகவும், அந்த கலையில் ஊறி திளைப்பதே அதனுடைய பெறுபேறு எனவும் இந்திய அழகியல் பாரம்பரியத்திலும் மேலத்தேய பாரம்பரியத்தில் அரிஸ்டாட்டில் போன்றவர்களாலும் விளக்கம் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்திய அழகியல் மரபில் கலைகள் பரம்பொருளோடு தொடர்பு படுத்தப்பட்டு
பரம்பொருள் அனுபவத்தை பெறுவதற்குரிய வழிகளாக கூறப்பட்டிருப்பதுடன் கலைகளின் சிறப்பு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனவே கலைகளை சமயம், தத்துவம், அழகியல் கொள்கைகளுடன் தொடர்பு படுத்தி நோக்கும் போதே கலைகளின் நோக்கம், பயன்பாடு, மனித உணர்ச்சிகளின் செழுமைப்பாடு, மனித வாழ்க்கையின் உன்னதம் போன்ற விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்து பாரம்பரியத்தில் கலை என்பது ஒரு மோட்ச சாதனம். கலையை உருவாக்கும் கலைஞன் ஒரு யோகியுடன் ஒப்பிடப்படுகிறான். கலையை ரசிக்கும் ரசிகர்கள் ஒரு சாதகன். கலை அனுபவம் இறை அனுபவத்திற்கு ஒப்பானது என்பதை புரிந்து கொள்கிறான். இது கலைகளை ஒரு ஆன்மீக சாதனமாகவே சிறப்பித்து காட்டுவதாக உள்ளது. இந்திய தத்துவத்தில், சிறப்பாக இந்து தத்துவத்தில் புருஷார்த்த கொள்கையை மையப்படுத்தி இந்த தத்துவ விசாரம், பிரமாண விசாரம், பிரயோஜன விசாரம் என்பது விசாரணைகளை அது குறித்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். மோட்சம், லிபரேஷன் அதி உயர் புருஷார்த்தமாக, இன்ட்ரென்சிக் வேல்யூவாக உள்ளது. மனிதனை மையப்படுத்திய தத்துவத்தில் மனித வாழ்க்கையின் குறிக்கோள், அதனை அடைவதற்குரிய வழிகள் பற்றிய விளக்கத்திலேயே அழகியல் தனித்துவம் பெறுகிறது. தத்துவ அறிஞர் ஹிரியண்ணாவின் கருத்துப்படி இந்திய அழகியல் சிந்தனையானது மனித பெருமானங்கள் அல்லது புருஷார்த்தங்கள் அல்லது விழுமியங்கள் பற்றிய தத்துவத்தின் ஒரு பகுதியாகவே விளக்கம் பெறுகிறது. இந்தியன் aesthetic thought is a part of the Indian philosophy of values. இந்திய தத்துவத்தில் அழகு பற்றிய சிந்தனை வெளிப்படையாக பேசப்படவில்லை. அவர்கள் அழகு பற்றிய எண்ணக்கருவை புறக்கணித்து விட்டனர் என்று கூற முடியாது. காரணம், அறம்பொருள், இன்பம், வீடு பற்றி பேசியவர்கள் அழகு பற்றிய சிந்தனைகளை வெளிப்படையாக கூறவில்லை. இப்போ கிரேக்க தத்துவத்தில் ட்ரூத், பியூட்டி, குட்னஸ், உண்மை, நன்மை, அழகு என்ற எண்ணக்கருவை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அதனோடு தொடர்புடையதாக இந்த புருஷார்த்த கோட்பாட்டை தொடர்பு படுத்தி நோக்குகின்ற போதுதான் எங்களுடைய இந்திய அழகியலை ஒரு ஆன்மீக நோக்கு நிலையில் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. மேலத்தேயத்தில் இடைக்கால இறையியல் தத்துவத்தில் மேற்கூறப்பட்ட விடயங்களுடன் விடுதலையும் இணைந்துள்ளது. ஹிரியண்ணாவின் கருத்துப்படி இந்திய தத்துவம் ஒரு சிந்தன முறை என்று கூறுவதை விட வாழ்க்கை முறை என்று கூறுவதே பொருத்தமானது. இந்த வகையில் புருஷார்த்தங்களை மையப்படுத்தி வளர்ந்து வந்த காவிய மரபை அடிப்படையாக கொண்டது இந்திய அழகியல். மகா காவிய இலக்கணத்தை எடுத்துக்கொண்டால் காவிய தலைவரும் பிறரும் 4 வகை புருஷார்த்தங்களை பின்பற்ற வேண்டும். காவியத்தின் பொருள் கூட புராணம், இதிகாசம் போன்ற பழைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளமே காணலாம். ஆதி காவியம் என்று போற்றப்படும் இராமாயணம், வால்மீகி இராமாயணம் ஒரு உணர்ச்சியை மையப்படுத்திய பாவத்தை பொருளாக கொண்ட ஒரு ரச காவியமாக காணப்படுகிறது. வடமொழி கவிதையியலில் ப்ரீடாமினன்ட்லி இமோஷனல் போயட்ரி, ப்ரீடாமினன்ட்லி சிச்சுவேஷனல் போயட்ரி என்ற பாகுபாடு காணப்படுகிறது. அந்த காவிய கர்த்தாக்களை நாங்கள் பார்க்கின்ற போது 2 ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது பிராச்சீன பள்ளி, நவீன பள்ளி. பிராச்சீன பள்ளி ஆல் ஸ்கூல் ஆஃப் தாட், நவீன பள்ளி நியூ ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த ஆல் ஸ்கூல் ஆஃப் தாட்டை சேர்ந்த இந்த ஆசிரியர்கள், பாமகர், தண்டி, உட்பட்டர், ருத்ரட்டர், இப்படி பல ஆசிரியர்களை சொல்லலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கலையினுடைய புற அழகு, எக்ஸ்டர்னல் பியூட்டிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடல், கவிதையினுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் நவீன சிந்தனை பள்ளியை சேர்ந்த ஆனந்தவர்த்தனர், அபினவ குப்தர் போன்ற தத்துவ ஞானிகள் கவிதையினுடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்போ அவர்கள் கவிதையின் உடல் என்று சொல்லுகின்ற போது மொழியை மையப்படுத்தி அவர்கள் அலங்காரம், லக்ஷணம், குணம், தோஷம், ஔச்சித்தியம், அதைவிட பல்வேறு பொருத்தப்பாடுகள் போன்ற வெளிப்புற அழகோடு தொடர்புடைய கொள்கைகளை முன்வைத்தார்கள். ஆனால் பரதர்னாலே முன்வைக்கப்பட்ட நாட்டியத்துக்கு, நாடகத்துக்கு உயிராக அமைவது ரசம் என்ற கருத்து, அதாவது உணர்ச்சிகள் கலைப்படைப்புகளிலே கொண்டு வரப்படுகின்ற போதுதான் ரச அனுபவம் ஒருவருக்கு கிட்டும், சுவை அனுபவம் ஒருவருக்கு கிட்டும். இப்போ எங்களுக்கு இயற்கையை மையப்படுத்திய காவியங்கள் இருக்கிறது. ரிது சம்காரம், ரிது பருவம் அடைதல், பருவ காலங்கள். இப்போ எங்களுக்கு
சம்மர் போய் வின்டர் தொடங்குகிறது என்றால் நாங்கள் சீசனல் பக்கம் நின்று பார்க்குற போது எங்களுக்கு இந்த பருவகாலங்கள் முக்கியத்துவம் பெறும். அப்போ பருவகாலங்களை ஒரு கவிதைக்கு பின்புலமாக கொண்டு வர முடியுமே அல்லாமல் கவிதையினுடைய உயிராக ஒரு சோல் ஆஃப் த போயட்ரியாக கொண்டு வர முடியாது. ஆன காரணத்தினாலே நாட்டிய சாஸ்திரத்திலே பரதர் சொல்லுவார், பாவம் உணர்ச்சி இல்லை என்றால் சுவை அனுபவம் இல்லை, பாவம் என்றால் ரசம் இல்லை, ரசம் என்றால் காவியத்துக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ காவியத்தில் உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்பட்டால் தான் அந்த உணர்ச்சிகளை மையப்படுத்தி ரச அனுபவம் ஏற்படும். அத்தகைய ஒரு கோட்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியைச் சேர்ந்த ஆனந்தவர்த்தனர். சமஸ்கிருத பாரம்பரியத்திலே துவனி கோட்பாடு, த சஜஸ்டட் மீனிங், ஒரு பொருளுக்கு நாங்கள் அர்த்தம் பார்க்குறோம். ப்ரைமரி மீனிங், செகண்டரி மீனிங், சஜஸ்டட் மீனிங், சின்டாக்டிக்கல் மீனிங் என்று நாங்கள் எத்தனையோ அல்ல கண்டெக்சுவல் மீனிங் என்று நாங்கள் பல்வேறு வகையான அர்த்தங்களை பார்க்குறோம். ஆனால் கவிதைக்கு எது அழகை கொடுக்கும் என்று சொன்னால் துவனி, அதாவது எங்களுடைய தமிழில் சொன்னால் உள்ளுரை, உவமை, இவைதான் கவிதைக்கு அழகை கொடுக்கும். அப்போ கவிதையினுடைய புற அழகின் ஊடாக உள்ளே சென்று அந்த கவிதைக்கு உயிராக அமைந்த உணர்ச்சி அம்சங்களை நாங்கள் தொடுகின்ற போது, அதை கேப்சர் பண்ணுற போது தான் எங்களுக்கு சுவை அனுபவம் ஏற்படும். இப்படி கோட்பாடுகளாக நாங்கள் பேசுகின்ற போது ஏதோ காலம் கடந்து வருஷக்கணக்காக நடப்பதல்ல. ஒரு கணத்திலேயே ஒரு கலையை நாங்கள் ஒரு பரதநாட்டிய இசை கச்சேரியோ பரதநாட்டிய கச்சேரியோ அல்ல நாடகத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது ஒரு கணத்திலேயே இவையெல்லாம் நடந்து விடுகிறது. ஆனால் நடந்த அத்தனை விடயங்களும் இங்கே இலக்கணமயப்படுத்தப்பட்டுள்ளது. பரதர் ஒரு அழகியல், இந்த நாட்டிய சாஸ்திரத்தை எழுதிய பரதரை பார்த்தால் அவர் மனிதர்களுடைய உணர்ச்சிகளை அடிப்படை உணர்ச்சிகளாக 8 உணர்ச்சிகளை சொல்லுவார். அதில் முதலாவதாக அவர் சொன்னது காதல். காதல் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது. நாங்கள் இப்போ சினிமாக்களை எடுத்துக்கொண்டாலும் காதலுக்கு மரியாதை, காதல் அழிவதில்லை, எல்லாம் காதல் 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 என்று தான் நிற்கும். சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அகத்திணை மரபிலே அகம்புறம் என்று தமிழருக்குரிய பண்பாடே காதலில் தான் தங்கியுள்ளது. அப்போ அவர் முதல்ல சொல்லுவது காதல். அந்த காதலுக்கு அவர் ரதி என்ற பெயரை கொடுப்பார். அந்த ரதி என்ற காதல் ஒரு கலைப்படைப்பிலே வெளிப்படுத்தப்படுகின்ற போது அது ஒரு பார்வையாளன் அல்லது ரசிகனினால் அது எவ்வாறு ரசமாக அனுபவிக்கப்படுகிறது என்றால் அந்த ரசம் சிருங்கார ரசம். நாங்கள் சின்ன பிள்ளைகளை சிங்காரி என்று சொல்கிறதெல்லாம் இந்த சிருங்காரத்தில் இருந்து வந்திருக்குமோ என்று ஒரு எண்ணம் எழுகிறது. சிருங்கார ரசம், சிருங்கார பிரகாசிகா, நிறைய நூல்கள் இந்த காதலை மையப்படுத்திய உணர்ச்சிகளை கொண்டு வடமொழி பாரம்பரியத்தில் நிறைய உணர்ச்சிகள், கலை அம்சங்கள் பேசப்படுகிறது. அப்போ பரதர் முதலாவதாக ரதி, பிறகு நகைச்சுவை உணர்வு, ஹாசம், சோகம். இப்பொழுதும் எங்களுக்கு சோக பாடல்களை கேட்டால் நாங்கள் அதில் நின்று ஒரு கணம் கண்ணீர் சிந்தினால்தான் அந்த சோக பாடல் எங்களுக்குள் உள்வாங்கப்பட்டதாக நாங்கள் ஒரு மன திருப்தியை பெறுகிறோம். அதே போல் குரோதம், கோப மனப்பான்மை, குரோதம். அந்த குரோதம் வந்தவுடனே ரௌத்ரம், ரசம் ரௌத்ரம் ஆகிறது. அதே போல் வீரம், உற்சாகம். உற்சாகம் வருகின்ற போது அது வீர ரசம் ஆகிறது. பயம் வருகின்ற போது பயானகம், அருவருப்பு, ஜுகுப்சை, பீபத்சம், இறுதியாக அற்புதம். எங்களுக்குள்ளே ஒரு எந்த நாளும் நாங்கள் பெரிய கட்டடங்கள், பிரமாண்டமான கட்டடங்களை பார்க்குற போது வாண்டர், ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை நாங்கள் அற்புத ரசம் என்று சொல்லுகிறோம். இதே போல் 8 ரசங்களை பற்றி, 8 ரசம் அல்ல 8 மெய்ப்பாடுகளை பற்றி தொல்காப்பியரும் பேசி இருக்கிறார். பரதரையும் தொல்காப்பியரையும் அரிஸ்டாட்டிலையும் கவிதைகளிலே ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு புலமாக எடுத்து ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் அண்ட் பரதர் என்ற ஒரு MA டெசர்டேஷன் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நூல் நிலையத்தில் காணப்படுகிறது. அப்போ இங்கே ஒரு ஒரு பொதுத்தன்மை, 3 வேறு கோட்பாடுகள், ரசம், மெய்ப்பாடு, அரிஸ்டாட்டில் சொல்கிற கதாசிஸ். இந்த நாடகங்களை நாங்கள் போடுகின்ற போது அரிஸ்டாட்டில் தன்னுடைய துன்ப உணர்ச்சிகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். துன்பியல், ட்ராஜிக் எமோஷன்ஸ்,
பிட்டி அண்ட் ஃபியர் என்று சொல்லப்படுகிற 2 உணர்ச்சிகளை பற்றி அவர் பேசுவார். பரதர் 8 உணர்ச்சிகளை சொல்லுகிறார். தொல்காப்பியர் 8 மெய்ப்பாடுகள் பற்றி பேசுகிறார். அந்த மெய்ப்பாடுகள் தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் 3ஆம் சூத்திரத்தை எடுத்தீங்களா, நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. அப்போ இந்த 8 வகையான ஸ்தாயி பாவங்கள், மெயின் இமோஷன்ஸ், பரதரினால் முன்வைக்கப்பட்ட நாடகங்களுக்கு பொருளாக வரக்கூடிய அடிப்படை பேசிக் இமோஷன்ஸ், சமஸ்கிருதத்தில் அது ஸ்தாயி பாவங்கள், இங்கே மெய்ப்பாடுகள். இந்த மெய்ப்பாடுகளை பற்றி சொல்லுகிற போது நாங்கள் முன்வைக்கிற சொல்லு சிலுவைப்பாடு. அந்த சிலுவைப்பாடு அதிகமாக இந்திய தமிழ் நூல்களை பார்த்தீங்களா, மெய்ப்பாட்டுக்கு விளக்கம் கொடுத்திருப்பார்கள். சிலுவைப்பாடு, எவ்வாறு ஜீசஸ் அந்த சிலுவையை சுமந்து பாடுகளை அனுபவித்தாரோ அதே போன்ற ஒரு சொல்லாக இந்த மெய்ப்பாடு பார்க்கப்படுகிறது. மெய் என்பது உடலை குறிக்கும். இப்போ நாங்கள் சோகத்தில் சொல்லலாம் மெய் என்று மேனியை யார் சொன்னது என்று நாங்கள் கேள்வி கேட்கலாம். அது ஒரு விரக்தி நிலையிலே பேசப்படுவது. மெய் என்பது உடலை குறிக்கிறது. அந்த உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் மெய்ப்பாடுகள். அப்போ பரதர் ஸ்தாயி பாவங்கள் என்று சொல்லுகிறார். தொல்காப்பியர் தமிழர் பாரம்பரியத்திலே மெய்ப்பாடுகள் என்று சொல்லுகிறார். அவர் மெய்ப்பாடுகளை மட்டும் சொல்லிவிடுவார். அந்த சுவை அனுபவத்துக்கு தொல்காப்பியர் வெளிப்படையாக போகவில்லை. ஆனால் பரதர் ஸ்தாயி பாவங்களையும் அதனோடு தொடர்புடைய ரச அனுபவங்களையும் கலைகளிலே எடுத்து கூறுகிறார். இந்த கலை அனுபவம் ஆனது ஒருவனை ஒரு ஆன்மீக ரீதியாக எவ்வாறு வழி நடத்தும். இப்போ நாங்கள் ஒரு கலையை பார்த்து ரசிக்கின்ற போது அந்த சுவை அனுபவத்தில் ஆழ்ந்து ஈடுபடுகிறோம். அங்கே கன்சன்ட்ரேஷன் அண்ட் கண்டெம்ப்ளேஷன் உண்டாகிறது. இப்படியான பயிற்சி, நாங்கள் கலைகளை ரசித்து ரசித்து பயிற்சி பெறுகின்ற போது அது எங்களை எவ்வாறு ஒரு உளச்செழுமை படைத்தவர்களாக, பண்பட்ட உள்ளங்கொண்டவர்களாக எங்களை மாற்றி எங்களை ஒரு ஆன்மீக நெறியை நோக்கி கொண்டு செல்கிறது என்பதைத்தான் இதனூடாக நான் சொல்ல வருகிறேன். ஏனென்று சொன்னால் இதில் இந்த நூலை முழுதாக வாசிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே ஸ்தாயி பாவங்கள், ரசங்கள், இந்த ரச உற்பத்தி என்பது ஒரு கலை. இப்போ நாங்கள் ஒரு ஃபியூனரல், ஒரு செத்த வீட்டுக்கு போயிருக்கிறோம் என்று வைப்போம். ஒரு பெற்ற தாய் கூட இறந்து போனால் ஒரு மகனாலேயோ மகளாலேயோ உடனடியாக அழ முடியாது. வெறும் வாய்தான் ஐயோ அம்மா அப்பான்னு கத்தக்கூடும். ஏனென்று சொன்னால் அங்கே இந்த இமோஷன்ஸோடு உங்களுக்கு எப்போ அழுகை வருகிறது, கொஞ்சம் நேரம் அதை ஃபீல் பண்ணுற போது தான் எங்களுக்கு அந்த உணர்ச்சியே வருகிறது. அல்ல, நீங்கள் செத்த வீடுகளில் ஒப்பாரி பாடுறதை பாருங்கள். ஒப்பாரி பாடுகிறவர்கள் அந்த இறந்து போனவருடைய நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற போது ஒருவேளை அது எங்களுக்கு உள்ளே இருக்கிற எங்களுடைய அவர் சார்ந்த அந்த உணர்ச்சிகள், சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வந்து எங்களை ஒரு ஒரு உருகி போகிற நிலைக்கு கொண்டு வந்து தான் எங்களை அந்த சோகத்தை அனுபவிக்க செய்யும். அப்போ ரசம் தானாக தோன்றுவதில்லை, அது தோற்றுவிக்கப்படுவது. எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது என்றால் அங்கே ரச சூத்திரங்கள் நாட்டிய சாஸ்திரத்திலே இருக்குது. அங்கே சொல்லப்படுகிறது விபாவ அனுபாவ வியபிச்சாரி சம்யோகாத் ரச நிஸ்பதிகி. ரச உற்பத்தி என்பது இந்த விபாவங்கள் காரணங்கள், அனுபாவங்கள் காரியங்கள், வியபிச்சாரி பாவங்கள் இடையில தோன்றி மறைகிற உணர்ச்சிகளினால் இந்த ரசம் போஷிக்கப்பட்டு ஒரு முழுமையான அனுபவத்துக்கு வருகிறது. அப்போது நாங்கள் எங்களை மறந்து, புற உலக சூழலை மறந்து, ஒரு செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிற போது தான் எங்களாலே அந்த ரச அனுபவத்தை பெற முடியும். அப்போ எங்களுடைய அகாடமி பிள்ளைகள் இப்போ ஒரு டான்ஸ் ஆடுகிற போது, ஒரு நாட்டிய நாடகத்தை நிகழ்த்துகிற போது நாங்கள் பார்த்து ஒரு கணத்துக்குள்ளே இவ்வளவு ப்ரோசஸும் நடந்து ஒரு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடுகிறோம். இப்படி வருகிற அனுபவத்தை இப்படி நாட்டிய சாஸ்திரம் 36 அத்தியாயங்களில் விளக்கி இருக்கிறது. அதுலேயும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தால், நாட்டிய சாஸ்திரம் 6வது அத்தியாயம் ரச அத்தியாயம், 7வது அத்தியாயம் பாவ அத்தியாயம். ரசம் என்பது கலை அனுபவம். அந்த கலை அனுபவமான ரசத்துக்கு அடிப்படையாக அமைவது உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் வடமொழியில் பாவம் என்று சொல்லப்படும்.
BHAV நாங்கள் பாவ, ஆனால் தமிழில் பாவம் என்று சொல்கிறோம். அந்த உணர்ச்சிகளினூடாக நாங்கள் பெறுகின்ற அனுபவம் தான் ரச அனுபவம். இதுதான் சுவை அனுபவமாக பேசப்படும். இன்னொரு சூத்திரம் இருக்கிறது. இந்த விபாவங்கள், அனுபவங்கள், வியபிச்சாரி பாவங்கள் உருமாற்றம் பெற்று ரச அனுபவத்துக்கு வருகின்றன. விபாவ அனுபவ வியபிச்சாரி பரிவிரத்தகா ஸ்தாயி பாவோ ரச நாம லப்தே. இந்த 2 சூத்திரங்களும் ரச சூத்திரங்கள் நாட்டிய சாஸ்திரத்தில். இதற்கு உரை எழுதியவர்கள் பலர். அதில் முக்கியமானவர் அபினவகுப்தர். அது அபினவ பாரதி என்று அழைக்கப்படுகிறது. இது மயிலாப்பூர் ஸ்ரீ குப்புசாமி சான்ஸ்கிரிட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இந்த நூலை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வடமொழியை கற்றிருந்தாலும் அது டச் இல்லாமல் போய் ஆங்கிலத்தில் இந்த நூல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அபினவகுப்தர் எங்களுடைய சைவ சமயத்தின் ஒரு பிரிவாகிய காஷ்மீர சைவ தத்துவவியலாளர். அவருடைய தத்துவம் பிரதி அபிஞான தரிசனம். சைவ சித்தாந்தம் காஷ்மீர சைவம், கன்னட பிரதேசத்தில் அது வீர சைவம், சக்தி விசிஷ்டாத்வைதம் என்று அழைக்கப்படும். இந்திய பாரம்பரியத்தில் ரசவாதம் என்பது ரச தியரி, கலை மூலமாக ஒருவன் பெறுகின்ற சுவை அனுபவத்தை குறிக்கிறது. பட்டலோல்லட்டர், பட்டநாயக்கர், ஸ்ரீ சங்குகர், அபினவகுப்தர் போன்றோர் இதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் காஷ்மீர் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு இணையாக அதனோடு ஒப்பிட்டு நோக்கக்கூடியதாக எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்திலே நாங்கள் தொல்காப்பியரை கூறலாம். இந்த தொல்காப்பியரை இன்னும் 1000 இல்லை, எத்தனை வருடம் 2000 வருடங்கள் போனாலும் தொல்காப்பியத்திலே ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து நாங்கள் அழகியல் ரீதியாக ஆய்வு செய்யக்கூடிய வகையிலே எங்களுக்கு விஷயங்கள் உள்ளன. இந்த தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் முக்கியமானது. அங்கே ரச அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம், தொல்காப்பியத்திலே பொருள் அதிகாரத்திலே 6வது இயல் மெய்ப்பாட்டியல், அரிஸ்டாட்டிலினுடைய கவிதை இயலிலே 6வது இயல் இந்த ட்ராஜிக் இமோஷன்ஸை பற்றி பேசுகின்ற கதாசிஸ் கொள்கையை வெளிப்படுத்துகிற. கதாசிஸ் என்பது வெளிக்கொணர்கை, பர்கேஷன், அதாவது அவல உணர்ச்சிகள். இப்போ நாங்கள் நாடகத்திலே அவல சுவையை கொண்டு வந்தால் அவர்களுக்கு, அந்த பார்வையாளர்களுக்கு உள்ளே உறைந்து போய் இருக்கின்ற அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு கிளறப்பட்டு ஒரு உருகிய நிலைக்கு மெல்டன் ஃபார்முக்கு வருகின்ற போது அவர்கள் அந்த உணர்ச்சிகளை அனுபவிப்பார்கள். அப்படி அனுபவிக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய அந்த மென்டல் அகனி அல்லது ஒரு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்து அவர்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அவலச்சுவைகளை மையப்படுத்திய நாடகங்களில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது கதாசிஸ் கொள்கை. அப்போ ரசம், மெய்ப்பாடு, கதாசிஸ் என்று சொல்லப்படுகிற மூன்றையும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி இவற்றை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் யார் என்பது அடுத்த கேள்வி. பேராசிரியர் சிவத்தம்பி சொல்லுவார், இந்த தொல்காப்பியர் யாருக்கு இந்த பொருள் அதிகாரத்தை எழுதினார்? பொருள் அதிகாரத்தை பார்த்தீங்களா 9 இயல்கள் இருக்கிறது. அகம்புறம், களவு, கற்பு, பொருள், மெய்ப்பாடு, உவமை, செய்யுள், மரபு. இந்த 9 இயலும் வைக்கப்பட்ட முறையை பார்க்குற போதே ஒரு கலை ஆக்க கொள்கை ஒன்று அந்த தொல்காப்பியம் பொருளாதிகாரத்துக்குள்ள ஒரு தியரி அங்கே உருவாகி இருப்பதை பார்க்கலாம். அப்போ தொல்காப்பியர் கூறுகின்ற கவிதை எது என்றது ஒரு கேள்வி. தொல்காப்பியர் யாருக்காக இந்த மெய்ப்பாடுகள் இவற்றை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் என்பது இன்னொரு கேள்வி. நமது பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் தமிழில் பா வகைகளை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள், அதை சுவைத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. பாட்டு, இப்போ சங்க தமிழ் இலக்கியங்களை எடுத்தீங்கன்னா ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, பரிபாட்டு, பாடல் தான். செய்யுள், நாங்கள் ஒவ்வொன்றையும் வச்சு அழகியல் ரீதியாக நோக்கலாம். செய் ப்ளஸ் உள். செய் என்றால் ஒன்றை புதிதாக செய், கிரியேஷன், ஒன்றை புதிதாக உருவாக்கு. அப்போ அவர் சொல்லுவார், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனறி வழக்குத்தான் செய்யுள் என்று சொல்லுவார். பாடல் சார்ந்த புலனறி வழக்கு, புலனறி வழக்கு. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஒரு முறை இந்த இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி பற்றி, புலமைத்துவம் பற்றி பேசினார். தொல்காப்பியர் பேசுகின்ற புலனறி வழக்கு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சென்ஸ் பர்செப்ஷன்,
புலன் வழியாக ஒன்றை கண்டு கேட்டு அறிந்து அனுபவித்து அதை தம்முடைய கற்பனையோடு கலந்து தங்களுடைய ஆக்கத்திறனோடு கலந்து ஒன்றை புதிதாக படைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கலைஞர்கள். எங்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு புலவர், சைவ புலவர் என்று சொன்னால் சிலர் என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர்கள் புலவர்கள் என்றால் வெறும் தமிழ் கவிதைகளை இந்த சங்க இலக்கியங்களை மட்டும்தான் படித்திருப்பார்கள் என்று. அந்த இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி உள்ளவர்கள் தான் புலமைத்துவம் மிக்கவர்கள். ஆனபடியினாலே தொல்காப்பியர் என்ன சொன்னார், இந்த புலவர்களினால் இயற்றப்பட்ட இந்த செய்யுட்கள் பாடல்களைத்தான் அவர் புல நெறி வழக்கு என்றார். நாங்கள் இந்த அழகியல் எஸ்தெட்டிக்ஸ் என்ற பாம்கார்டன் கையாண்ட சொல்லை கொண்டு போய் அதனோடு தொடர்படுத்தி அதற்கு மேலும் விளக்கத்தை கொடுக்கின்றோம். மற்றது பாட்டு என்று சொல்லுகின்ற போது ஒரு ரிதம், ஓசநயம், ஒரு ரிதமுக்குள்ளே நின்று பாடப்படுகிறது என்று சொல்லுகிற போதே அது சுவை அனுபவத்தை கொடுக்கும். அப்போ இந்த சமஸ்கிருத தமிழ் பாரம்பரியத்தில் மெய்ப்பாடு ரசம் பற்றிய கருத்துக்கள், இதில் 2 விஷயங்களை தனியாக சொல்லலாம். இந்த 8 ரசங்களை பற்றி 8 பாவங்களை பற்றி நாட்டிய சாஸ்திரம் பேசிய பிறகு 2 உணர்ச்சிகள் மேலும் சேர்த்து கொள்ளப்பட்டன. ஒன்று சம மனதை சமநிலையில் வைத்திருத்தல். எல்லாரும் கோயிலுக்கு போகிறது, தேவாரம் பாடுறது, வழிபடுறது எல்லாமே என்னத்துக்கண்டு பார்த்தால் இந்த மன சமநிலை, அதாவது பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது சம என்ற ஸ்தாயி பாவம். அந்த சமநிலையின் காரணமாக ஏற்படக்கூடிய ரசத்துக்கு என்ன பெயர்? சாந்த ரசம். அப்போ இந்த சாந்த ரசத்தை கலைப்படைப்புகளில் கொண்டு வர முடியுமா என்ற கேள்வி நீண்ட காலம் சர்ச்சைக்குரியதாக சமஸ்கிருத மொழி பாரம்பரியத்திலே காணப்படுகிறது. ஆனால் அங்கே ஒரு அழகான விடை சொல்லப்பட்டது. எந்த உணர்ச்சியாக இருந்தாலும், எந்த ரசமாக இருந்தாலும் அது மனம் சமநிலையில் இருக்கும்போது தான் ஒருவனால் அனுபவிக்கப்படுவது. அது காதலாக இருந்தால் என்ன, ரௌத்ர ரசமாக இருந்தால் என்ன, அற்புத ரசமாக இருந்தால் என்ன, பீபத்ச ரசமாக இருந்தால் என்ன, ஒருவனுடைய உள்ளத்திலே உள்ள சமநிலை பெற்று அவன் சம என்ற ஸ்தாயி பாவத்தை அனுபவிக்கிற நிலையிலே தான் அவன் சாந்தமுள்ள ரசத்தை அனுபவிப்பான். அப்போ நாங்கள் நடனங்களிலே காதலை கொண்டு வரலாம் இலகுவாக. சாந்த ரசத்தை எப்படி கொண்டு வாரது? அடியார்கள், நாயன்மார்கள் இவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் காட்டுகிற போது எங்களுடைய பெரிய புராணம் 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. 63 நாயன்மார்களும் ஜீவன் முத்தர்கள். உலகத்திலே வாழ்ந்தார்கள், உடலோடு கூடியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் உடலிலோ உலகத்திலோ பற்றுக்களை துறந்தவர்கள். லிபரேஷன் இன் லைஃப் என்று நாங்கள் அந்த ஜீவன் முத்தியை சொல்லுகிறோம். அப்படியானவர்கள் பிறகு உடல் அணிந்த பிறகு அவர்கள் விதேக முத்தி அடைவார்கள் என்று எங்களுடைய தத்துவங்கள் சொல்லும். அப்போ இந்த சாந்த ரசம் மிக மிக முக்கியமானது. அதே அடுத்து பக்தி எல்லாருக்கும் உரியது, எல்லா சமயங்களுக்கும் உரியது. பக்தன் அனுபவித்த மெய்ப்பொருள் அனுபவம்தான் இங்கே பக்தி ரசமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஒரு தத்துவ ஞானி அனுபவித்த மெய்ப்பொருள் அனுபவம்தான் சத்தியமாக பேசப்படுகிறது. அழகு எனும் ரசனையை அனுபவித்த ஒரு கலைஞனது அனுபவமாகத்தான் இந்த ரசானுபாவம் கொண்டு வரப்படுகிறது. சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எங்களுக்கு சாகித்ய தர்ப்பணம் போன்ற நூல்களிலே கூறப்படுகிறது. ரசாஸ்வாத ஆஸ் சகோதர ஆஃப் பிரம்மாஸ்வாத. இந்த ரசம் என்று சொல்லப்படுகிற அனுபவம் கடவுள் அனுபவம் ஆகிய பிரம்ம அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு சகோதரம் போல, கூட பிறந்தது போல. அப்போ இந்த கலையை அனுபவிக்கிற கலை ரசானுபவம் என்பது எங்களை மோட்சத்துக்கு இட்டு செல்லும் ஒரு சாதனமாக அமைகிறது. பக்திக்கு நான் உங்களோடு நிறைய பேசிக்கொண்டிருக்க தேவையில்லை. பக்தியை பற்றி பேசுகிறது என்ற போது அதுவும் ஒரு உணர்ச்சி அனுபவம். இப்போ நீங்கள் உலகையெல்லாம் காதலிக்கின்ற காதல் அனுபவத்தை அப்படியே நீங்கள் கடவுளிடம் திருப்பினால் அது பக்தி என்று சொல்லப்படும். அங்கே முதலாவது உணர்ச்சி ரதி என்று சொல்லப்பட்டது. இங்கே அந்த ரதி பகவத் ரதியாக மாறும். பகவத் ஆகார சித்த விருத்தி என்று சொல்லப்படும். திருஷ்ணாட்சய சுக என்று சொல்லப்படும். அப்போ சும்மா சாதாரண காதல்
ரதி, ஒரு தலைவன் தலைவி, காதலன் காதலி, அல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு இடையில் வருகிற அந்த காதல் உணர்ச்சி இங்கே தெய்வீக காதலாக மாறுகின்ற போது அது பக்தி என்ற பெயரை பெறுகிறது. அது வடமொழியிலே பஜ் என்ற வினையடியாக தோன்றியது. பஜ் என்ற வினையடிக்கு கொடுக்கப்படுகின்ற கருத்து டு ஷேர், டு பார்ட்டி, பங்கு கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல், ஷேர் பண்ணுதல், சேர்ந்து இன்புறுதல், ஒரு மியூச்சுவல் லவ் அல்லது ரெசிப்ரோக்கல் லவ் என்று அதுக்கு நாங்கள் நிறைய விளக்கங்களை கொடுக்கிறோம். அப்போ இந்த வகையில் பக்தியை பொருளாக கொண்ட எங்களுடைய காவியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவை இறைவனை அடைவதற்கு ஒரு பெரிய மிக முக்கியமான சாதனமாக உள்ளன. ஒரே ஒரு தேவாரத்தை மட்டும் சொல்லலாம், நாவுக்கரசருடைய தேவாரம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனால், அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தாள். தாய் தகப்பன் எல்லாரையும் அன்றே மறந்து போனால், அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தாள். அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமங்கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்போ அங்கே ஒரு காதலன் காதலி உறவின் மூலமாக, ஒரு உலகியல் காதலினூடாக தெய்வீக காதல் விளக்கப்படுவதோடு அங்கே சொல்லப்படுகிறது, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், ஆன்மா தன்னுடைய ஆன்மா என்ற அந்த பசுத்துவ நிலை நீங்கிய நிலையில் இறைவனுடைய பாதங்களை அடைந்து விடுகிறது. எங்களுடைய சைவ சித்தாந்தம், எஸ்ஏ1 சைவ சித்தாந்தம் என்ற எங்களுடைய அடிகளாருடைய நூலை பார்த்தீங்கள் என்று சொன்னால் இவையெல்லாம் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. அவர் நடராஜ வடிவத்தை கூட மிக அழகாக விளக்கி இருப்பார். அங்கே அவன் ஆடிக்கொண்டு இருக்கிறான், இங்கே நாங்கள் அதற்கேற்ப ஆடிக்கொண்டு இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிற சொன்ன வார்த்தைகள் இப்பொழுதும் என்னுடைய காதில் அதை நான் யோசித்து பார்ப்பேன். இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒருவரினால் மட்டும்தான் இவ்வாறெல்லாம் பேச முடியும். அப்போ அங்கே தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. இறைவனுடைய பாதங்களில் ஆன்மாக்கள் தங்களுடைய தலைகளை பொறுத்துதல் தான் மோட்சமாக பேசப்படுகிறது. திருவருட்பயன் சொல்லும், தாடலை போல் கூடியவை தானிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமெனக்கொள், ஒன்று என்று கொள். ஆனால் அங்கே உரை சொல்லப்பட்டிருக்கும், அத்வைதம் எனக்கொள், ஒன்றுமல்ல இரண்டுமல்ல எனக்கொள், ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாதென்றால் ஒன்றன்று இரண்டுமில். நாங்கள் எங்கே சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு போனால் என்ன, திருமுறைகளுக்கு சென்றால் என்ன, எங்களுடைய காவியங்கள், காவிய அலங்காரம், காவிய அலங்கார சூத்திரம், காவிய அலங்கார சூத்திர விருத்தி, இந்த குணம் ரீதி போன்ற நூல்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த மோட்சத்தை அடைவதை பற்றித்தான் அவை விளக்கம் கொடுக்கின்றன. இந்த வகையில் இந்த சாந்தர் பக்தி ரசங்கள் நீங்கள் இதில் கட்டுரையாகவே வாசித்து கொள்ளலாம். இதில் நாங்கள் இடைக்கால அழகியல், மேலத்தை அழகியலை தொட்டு காட்டித்தான் ஆக வேணும். இந்த இடைக்கால அழகியலை ஒரு இறையியல் சார் அழகியலாக நாங்கள் பார்க்குறோம். மேலத்தை அழகியல் வரலாற்றில் இடைக்காலம் அல்லது மத்திய காலம் இறையியலூடாக அழகு பற்றிய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளமே காணலாம். இக்கால பகுதியில் அழகியல் ஒரு ஆய்வு புலமாக இருக்கவில்லை ஆயினும் அழகியல் செல்வாக்குக்கு உட்பட்ட சிந்தனையாளர்களது எழுத்துக்களில் இருந்தே அழகியல் பற்றி அறிய முடிகிறது. இடைக்கால அழகியல் தொல்சீர் கலை பண்புகளதும் கிறிஸ்தவ அழகியல் கோட்பாடுகளதும் சேர்க்கையாக உள்ளது. புளோட்டினஸ் என்பவரினால் நியோ பிளேட்டோனிய கொள்கையாக வடிவமைக்கப்பட்ட பிளேட்டோ அரிஸ்டாட்டிலின் சிந்தனைகள் இடைக்கால சிந்தனையாளர்களிடம் மிகுந்த செல்வாக்கை பெற்றன. தெய்வீகத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான ஊடாட்டம் தொடர்பு காரணமாக பெற்ற உந்துதல் கலை அழகியல் பற்றி ஆராய தூண்டியது. புனிதர் ஆகஸ்டின், செயின்ட் பொனவென்ச்சுரா, டயனீசியஸ், தாமஸ் அக்வைனஸ் போன்றவர்கள் இந்த பிளேட்டோ அரிஸ்டாட்டிலினுடைய சிந்தனைகளை வளர்த்து சென்ற இறையியலாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இதையும் நீங்கள் நூல்களிலேயே வாசிக்க முடியும். இடைக்கால சமய நுணுக்க முறைசார் மெய்நூல் கருத்து வளர்ச்சியில் புனிதர் ஆகஸ்டின் பங்கு குறிப்பிடத்தக்கது. காலம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள்.
கிரேக்க சிந்தனைகளின் அடிப்படையில் சமய மெய்யியலை கட்டியெழுப்பும் முயற்சி இங்கே காணப்படுகிறது. இவர் பிளேட்டோனிய நியோ பிளேட்டோனிய தத்துவ மரபிலிருந்து ஒரு தத்துவ தளத்தை அமைத்து பிற்காலத்தவர்களுக்கு ஒரு தத்துவ தளத்தை அமைத்து கொடுத்தார். கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி வரை கிறிஸ்தவ இறையியல் மெய்யியல் போன்றவை பிளேட்டோனிய சிந்தனைகளையே அதிகம் ஏற்றுக்கொண்டன. மத்திய கால கலை மெய்யியலாளர்களில் புனிதர் ஆகஸ்டின் ஆப்பிரிக்காவில் ஹிப்போரகியஸில் பிஷப்பாக இருந்ததுடன் கிறிஸ்தவ மடத்தின் இறை நூலையும் உருவாக்கினார். மேலும் ஓலங்கள், த கன்ஃபெஷன்ஸ், ஆண்டவனின் அருள் நகரம், த சிட்டி ஆஃப் காட் என்ற நூல்களையும் எழுதினார். இவருடைய அறிவாராய்ச்சியில் புலன் அறிவு, உலகியல் சார் அனுபவ அறிவு, ஆழ்நிலை தியானம், கண்டெம்ப்ளேஷன் இது வெறும் கல்விசார் கொள்கையாக அன்றி உண்மை இன்பத்திற்கும் அழகுணர்வின் வளர்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது. அழகியல் பற்றிய ஆகஸ்டீனின் கருத்துக்கள் இறையியல் விடுதலை சார்ந்தனவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் அனைத்துக்கும் காரணம் கடவுளே என கூறும் ஆகஸ்டீன் உலகில் உள்ள பொருட்களின் அழகு என்பது இறை அம்சம் கொண்டது என்ற கருத்தை முன்வைக்கிறார். மேலும் அழகு புலன்களால் உணரப்படுவது எனவும் அவ்வாறு உணரப்படும் நிலையில் மனம் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறது எனவும் கூறுகிறார். பிளேட்டோவின் கொள்கைப்படி பூரணமான அழகிய வடிவத்தில் இருந்தே எல்லா அழகிய பொருட்களும் தோன்றுகின்றன. இறை அழகு அதி உயர் ஸ்வரூப அழகு என்று கூறப்படுகின்றமை அழகு பற்றிய கருத்துக்கள் எவ்வாறு இறையியலுடன் தொடர்புடையனவாக உள்ளன என்பதை அறிய தருகின்றன. அதே போன்று புனிதர் அக்வைனஸை எடுத்துக்கொண்டால் இடைக்கால அழகியலில் ஆகஸ்டீனை அடுத்து இவர் முக்கியமான இடத்தை வகிக்கிறார். இவருடைய காலப்பகுதி 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகள். இறையியலாளர், தத்துவஞானி, அழகியலாளர் என்று இவரை நாம் பல்வேறு கோணங்களில் அணுக முடியும். அறிவுபூர்வமாக கிறிஸ்தவ இறையியலை ஒழுங்குபடுத்தியவரும் இவரே. அழகியல் பற்றி எழுதிய முதல் கிறிஸ்தவ சிந்தனையாளராக போற்றப்படுபவரும் இவரே. அழகு பற்றிய கோட்பாட்டு உருவாக்கம் இவரால் மேம்பாடு உற்றது என்றே கூறப்படுகிறது. இவரது நூல்களில் பிரதான நூலாக சுமா தியோலஜியா விளங்குகிறது. அரிஸ்டாட்டிலின் கருத்துக்களினால் ஈர்க்கப்பட்ட அக்வைனஸ் அழகு பற்றிய கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அழகியலுக்கு விளக்கங்களை முன்வைத்துள்ளார். அரிஸ்டாட்டில் உள்ள பொருள் என்பது ஒருங்கிணைவு, ஒன்றிலொன்று இணைந்திருத்தல் என்ற அர்த்தங்களில் அழகை வெளிப்படுத்துவதாக கூறுகின்ற போது இதே கருத்துக்களை தாமஸ் அக்வைனஸ் ஒரு கலைப்படைப்பில் அழகு மிக அவசியமான பண்புக்கூறு எனவும் அது ஓர் இறை பண்பு எனவும் அது அறிவாற்றல்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எனவும் தமது கோட்பாட்டை முன்வைத்தார். அழகை அறிந்து கொள்ள சில நிபந்தனைகளையும் அவர் முன்வைக்கிறார். அதாவது ஒரு பொருள் உங்களுக்கு அழகாக இருக்கிறது, அழகு இன்பத்தை தருகிறது என்று நீங்கள் கூறுவதாக இருந்தால் அந்த பொருள் அந்த கலைப்படைப்பு, அது ஆர்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒருங்கிணைப்பு அல்லது பூரணத்துவம், இன்டெகிரிட்டி ஓ பெர்ஃபெக்ஷன், தகவமைவு அல்லது ஒத்திசைவு, ப்ரொபோஷன் ஓ ஹார்மனி, பிரகாசம் அல்லது தெளிவு, பிரைட்னஸ் ஓ கிளாரிட்டி, இத்தகைய பண்புக்கூறுகள் இருந்தால் ஒரு பொருளில் இந்த பண்புக்கூறுகள் இருக்கும் இடத்தில் நாங்கள் அவற்றை அழகிய பொருட்கள் எனவும் அவை எமக்கு அழகியல் அனுபவத்தை தரும் எனவும் கருதலாம். இந்த வகையில் அக்வைனஸ் பல கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர் சில இடங்களில் அதை விரிவாக விளக்கமாக ஆராயாத காரணத்தால் பின்வந்த வியாக்கியானிகள், விமர்சகர்கள், உரை ஆசிரியர்கள் அந்த குறியை நிறைவு செய்ய முயன்றனர். அந்த வகையில் ஆமன் மௌரர், உம்பட்டோ ஈகோ, எத்தின்னே கில்சன் போன்றோர் இவற்றுக்குரிய விளக்கங்களை முன்வைத்துள்ளனர். அவர்கள் ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை முதலில் வலியுறுத்தினர். உண்மைத்தன்மை, ஆக்சுவாலிட்டி என்பது அழகுக்கான அடிப்படையாகும். மௌரரை பொறுத்தமட்டில் உண்மைத்தன்மை என்பது அழகை குறிக்கும் இடத்து 3 வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், வடிவம், ஃபார்ம், செயல்பாடு, ஆக்ஷன். இந்த 3ஐயும் கலைப்படைப்புகளுடன் தொடர்பு படுத்தி நோக்குகின்ற போது கலைப்படைப்பு இல்லையேல் அதன் அழகு பற்றி நாங்கள் பேச முடியாது. எனவே அழகு என்பது ஒரு கலைப்படைப்பில், அதாவது பொருளில், ஆர்ட் ஆப்ஜெக்டில் அது தங்கியுள்ளது. அதுவே அழகுக்கு அடித்தளமாகிறது.
உருவமே பொருட்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஒவ்வொரு பொருளும் அழகாக தெரிவதற்கு காரணம் அதன் அளவை பொருத்தத்துடன் கூடிய உருவமே ஆகும். செயல் என்பது உண்மைத்தன்மை, உருவம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாக உள்ளது என கூறப்படுகிறது. அக்வைனஸை பொறுத்தமட்டில் கடவுள் பற்றிய எல்லா அறிவும் உலகியல் சார் புலன்வழி அறிவிலேயே தொடங்குகிறது. விவிலியத்தில் கூறப்பட்ட விடயங்களை அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு, பாமர மக்களுக்கு உருவக கதைகள், குறியீட்டு அர்த்தங்கள், உருவங்களின் ஊடாக தேவாலய கட்டிடங்கள் அழகியல் உணர்வுடன் விடயங்களை வெளிப்படுத்தி நிற்கின்றன. இடைக்கால அழகு பற்றிய எண்ணக்கரு வளர்ச்சியில் தேவாலயங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. மத்திய கால கட்டிடக்கலையானது அளவு பொருத்தம், ஒளி, குறியீட்டு அர்த்தம் கொண்ட உருவக கதைகளுடன் தொடர்புடைய அழகியல் அம்சங்களை வெளிப்படுத்துவனவாக உள்ளன. கடவுளின் வீடு என்ற வகையில் கற்களால் அமைக்கப்பட்ட தேவாலயங்கள் முழுமையான ஒரு காவியம் போன்று அழகுணர்வை தருவனவாக உள்ளன. அழகுடைய பொருட்கள் யாவும் ஒழுக்க நல்லிணக்கத்திற்கு, அதாவது மோரல் ஹார்மனி, நன்மைக்கு, குட்னஸ் சமமானது என்றே நம்பப்பட்டது. ஐரோப்பிய வரலாற்றில் தேவாலய கட்டடங்கள் ஆன்மீக அழகில் மேலாதிக்கம் செலுத்தின. இத்தகைய ஆன்மீக அழகு அனுபவம் ஆன்மீக லட்சியத்தை அடைய வழிவகுத்தது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்குற போது இந்த கலை அனுபவம், சுவை, ரசம், மெய்ப்பாடு, கதாசிஸ் என்று சொல்லப்படுகிற விடயங்களை எல்லாம் யார் புரிந்து கொள்வார்கள்? அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் கலைகளை பற்றி பேசுகிற போது அந்த கலையை ரசிக்கின்ற ரசிகர்களுடைய தகுதிப்பாடு எத்தகையதாக இருக்க வேண்டும்? எங்களுடைய டேவிட் ஹியூம் சொல்லுவார், இங்கிலீஷ் ஃபிலாசபர், ஒருவன் உடல் ரீதியாக, உள ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி ஒருவன் ஃபிட்டாக இருக்கிற போது தான் ஒன்றை முறையாக அவனால் அறிந்து அனுபவித்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல் எங்களுடைய தத்துவங்களில் நாங்கள் நிறைய பேசலாம், அதுக்குரிய நேரம் இது அல்ல. ஆன காரணத்தினாலே இந்த ரசிகர்களினுடைய தகுதிப்பாடு, த குவாலிஃபைடு அப்ரிசியேட்டர்ஸ் என்று நாங்கள் யாரை சொல்லுகிறோம்? பரதர் சொல்லுவார் சுமனசகா பிரேட்சகா. அதாவது சுமனசர் என்று சொன்னால் த மேன் ஆஃப் த கல்ச்சர்ட் மைண்ட், சஹிருதயர். அபினவகுப்தர் ஆனந்தவர்த்தனர் சஹிருதயர் என்று சொல்லுவார். கலைஞனை ஒத்த இதயம் படைத்தவர்கள், இதயத்தில் உணர்ச்சிகளை உள்ளவர்கள் தான் கலையை ரசிப்பார்கள். உள்ளத்திலே உணர்ச்சியற்றவர்கள், இரக்கமற்றவர்கள், தன்முனைப்பு, அகங்காரம், அப்படியான குறுகிய எண்ணம் கொண்டவர்களாலே கலையை ரசிக்க முடியாது என்று இந்த இலக்கண நூல்கள் எடுத்து கூறுகின்றன. அப்போ ஒரு கலையை ரசிப்பவனுக்கும் ஒரு தகுதிப்பாடு வேணும் என்ற கொள்கைதான் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. இதே போல் எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தில் தொல்காப்பியரும் அந்த இவ்வளவு மெய்ப்பாடுகளையும் சொல்லி கொண்டு வருவார். 8 மெய்ப்பாட்டை மட்டும் அவர் பேசவில்லை, அவர் தொகுதியாக எத்தனையோ மெய்ப்பாடுகளை சொல்லுவார். 10, 20, 32 சொல்லி கொண்டு போவார். அப்படி பேசியவர் கடைசியிலே ஒரு பாடலை தருவார். கண்ணாலும் செவியாலும், கண்ணினும் செவியினும் திண்ணிதில் உணரும் உணர்வுடை மாந்தர்க்கு அல்லது நன்னைய பொருள் போல் எண்ணரும் குறைத்தே. ஒரு கவிதையில் உணர்ச்சி கொண்டு வரப்படுது. அதை நீங்கள் மற்றவர்களினுடைய உதவி இல்லாமல் நீங்களாகவே உங்களுடைய கண்ணாலும் செவியாலும் கேட்டு பார்த்து அறிந்து இன்புறக்கூடிய தகுதியுடையவர்களாக இருந்தால் நீங்கள் உணர்வுடைய மாந்தர்கள், மேன் ஆஃப் த கான்சியஸ் மைண்ட். அந்த அறிவு படைத்த உணர்வுடை மாந்தர் என்ற ஒரு பெயரை தொல்காப்பியர் கொடுப்பார். சுமனசர் இந்த சஹிருதயர் ஒத்த இதயம் படைத்தவர்கள், உணர்வுடை மாந்தர்கள், உணர்ச்சி ரீதியாக, உடல் ரீதியாக, உள ரீதியாக தகுதிப்பாடு உடையவர்கள் தான் இந்த கலைகளிலே இந்த உணர்ச்சிகளையும் ரச அனுபவத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். இத்தகைய ஆற்றல் உள்ளவர்கள் தான் இறை அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக அங்கே எடுத்து சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ சமய வழிபாட்டின் மூலம் ஒருவன் தெய்வ விக்கிரகங்களை வழிபட்டு அந்த அழகில் அவன் லயித்து ஈடுபட்டு
அவன் ஒரு ஆன்மீக சாதனமாக சமயத்தை பயன்படுத்துகிறான். கலையை ரசிக்கின்ற ரசிகர்கள், இந்த சாதகர்கள், இந்த அஸ்பிரண்டை போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கலை மூலம் பெறுகின்ற அந்த ரச அனுபவத்தின் மூலமாக அவர்கள் இறை அனுபவத்தை பெறுகிறார்கள். எனவே முடிவாக இந்த கலைகளிலே பெறப்படுகின்ற சுவை அனுபவம், ரச அனுபவம் எல்லாமே ஒருவனை ஒரு ஆன்மீக ஈடேற்றத்துக்கு இட்டு செல்வதாக, அதுவே கலையினதும் அழகியலினதும் நோக்கமாக, அதாவது சமயம், தத்துவம், கலை, அழகியலின் நோக்கமாக அது எடுத்து கூறப்படுகிறது. எனவே ஆங்காங்கு கூறப்படுகின்ற விடயங்களை தொகுத்து எங்களுடைய மரிய சேவியர் அடிகளாருடைய ஆன்மீக சிந்தனைகளையும் கலையில் அவர் கொண்டிருந்த ஈடுபாட்டையும் அவர் செய்த பணிகளையும் மையப்படுத்தி நோக்குகின்ற போது இப்படியான ஒரு தலைப்பில் பேசுவது அவருக்கு ஒரு ஆத்ம சாந்தியை கொடுப்பதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு இதுவரையில் உங்களுக்கு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு நன்றி. வணக்கம்.